1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் நம்ம ஒரு 9வது வசனத்தை வாசிக்கலாமா? இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் காரியம் இன்னதென்று அவர்களுக்கு. ஓகே, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம 32, 33 வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்தையும் 32, 33 வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடே யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன் என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, இங்கே இன்னைக்கு தாவீதை குறித்து தான் அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சவாலை இல்லைன்னா இந்த சூழ்நிலையை ஜெயிக்கிறதற்கு நீங்க பார்க்க கூடாத 3. முதலாவதாக இந்த இடத்துல எல்லாருமே சவுலை அந்த கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அப்போ தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷனின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம். அப்போ அங்க இருக்கிற எல்லாருடைய இருதயமும் அந்த பிரச்சனையை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறது, அந்த சவாலை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறது. அப்பதான் தேவனுடைய மனுஷன் சொல்றான், இந்த மனுஷனை பார்த்து ஏன் நீங்க கலங்குறீங்க, ஏன் நீங்க பயப்படுறீங்க? நான் போய் உங்களை அந்த மனுஷனை முறியடிச்சு நான் ஜெயத்தை எடுத்துட்டு வர்றேன். அப்போ சவுல் சொல்றாரு, எப்பா நீ நினைக்கிறது மாதிரி அந்த ஆளு சின்ன ஆளு கிடையாது, அவர் ரொம்ப பெரிய ஆளு. நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே அவன் யுத்த வீரன். நீ எப்படிப்பா அவனை ஜெயிப்ப? உன்னால ஜெயிக்க முடியாது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அங்க இருக்கிற அத்தனை பேரும் தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அவ்வளோ பெருசா இருக்கு, சவால் அவ்வளோ பெருசா இருக்கு. அந்த சவாலை ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் இருக்கா, எனக்கு திறமை இருக்கா, நான் அவ்வளோ பெரிய ஆளா, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே. தன்னை பார்த்தாங்க, அவங்கள பார்த்து எதிரியை ஒப்பிட்டாங்க, அவங்கள பார்த்து சவாலை ஒப்பிட்டாங்க, அவங்கள பார்த்து தேவையை ஒப்பிட்டாங்க, அவங்கள பார்த்து எதிர்காலத்தை ஒப்பிட்டாங்க. ஆனா தாவீது ஒரே ஒரு மனுஷன்தான் தன்னை பார்க்கவே இல்லை. யாரை மட்டும்தான் பார்த்தாருன்னா கர்த்தரை மட்டும்தான் பார்த்தாரு. உங்களுக்கு முன்பாக சவால்கள் இருக்கும்போது, தேவைகள் இருக்கும்போது, ஒரு நாளும் உங்களை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க விழுந்துருவீங்க. அதுதான் வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர். சிஸ்டர், உங்க பிள்ளை ஒருவேளை இன்னைக்கு சாதாரணமான ஆளா இருக்கலாம், உங்க மகள் ஒரு சாதாரணமான ஆளா இருக்கலாம், நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற சவாலை ஜெயிப்பதற்கு நீங்க உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுக்குள்ள ஒருத்தர் வாழ்கிறார், உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒருத்தர் வாழ்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மகா பெரியவர். அவருக்கு அந்த சவால் பெரிய விஷயமே இல்லை. நீங்க ஒருவேளை நிறைய பேர் சோர்ந்து போய் கூட வந்திருக்கலாம். உங்களை பார்த்து உங்க சம்பளத்தை கையில வச்சுட்டு, நான் இவ்வளவுதானே சம்பளம் வாங்குறேன், எனக்கு மாசம் இவ்வளவுதானே வருமானம் வருது, நான் எப்படி அதை செய்ய போறேன், நான் அதை எப்படி பண்ண முடியும், இல்லை என்னுடைய படிப்பு, உங்களுடைய சர்டிஃபிகேட்டை கையில எடுத்து வச்சுட்டு இந்த படிப்புகள்லாம் என்ன எதிர்காலம் வரப்போகுது. உண்மையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் நீங்க யாரை பார்க்க வேண்டாம்னா உங்களை பார்க்கவே வேண்டாம். நீங்கள் பலவீனமானவர்கள், நீங்க படிப்புல ரொம்ப குறைவு, உங்களுக்கு ஞானம் குறைவு. ஆனா நான் ஆராதிக்கிற இயேசு ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரியவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அவருக்கு ஒத்த தேவன் உலகத்துல ஒருவருமே இல்லை. அல்லேலூயா.
நான் இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக நிறைய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பார்த்து பார்த்து ஓரமாக ஒதுங்கி ஒதுங்கி போயிருக்கிறேன். எல்லாருக்கும் முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் வசதி உள்ளவங்கள பார்த்தா வெக்கமாக இருக்கும். சே, அவங்க முன்னாடி நம்ம நிற்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை, நம்ம ட்ரெஸ் நல்லா இல்லை, நம்முடைய பேண்ட்டு நல்லா இல்லை, நம்முடைய தோற்றம் நல்லா இல்லை, நம்ம அந்த அளவுக்கு நம்ம படிக்கலை. அதனால எங்கே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒதுங்கி ஒதுங்கி தான் நிற்பேன். ஏன் அப்படின்னா என்னையே பார்ப்பேன் நான். சரி, நம்ம அழகா இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணலை, எல்லாரும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணலைன்ற அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போயிடுவோம். பாருங்களேன், அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள நான் சொல்கிறேன், பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை, எங்கே போய் நின்னாலும் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டாலும் நல்ல ட்ரெஸ்ஸு போடலைன்னாலும் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இல்லை அங்கே இருக்கிற எல்லாரையும் விட கர்த்தர் என்ன ஸ்பெஷலாக வச்சிருக்கிறேன். நான் ஒரு ஸ்பெஷலான ஆள். ஏன் அப்படின்னா, நான் ஒருவேளை சாதாரணமானவனா இருக்கலாம், சின்ன பையனா இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு திறமைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை அழைத்தவர் பெரியவர், என்னை வேறு பிரித்தவர் பெரியவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமோதிக்கிறீங்களா? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சத்துருக்கு முன்னாடி நிற்கும் போது, சவாலுக்கு முன்னாடி நிற்கும் போது, நீங்க ஒரு நாளும் உங்களை பார்த்து பிரச்சனையை எடை போடாதீங்க. இன்னைக்கு நீங்க சாதாரணமா தெரிகிற நீங்க யாருக்கு தெரியும், இந்த 21 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை பெரிய அளவில் உயர்த்துவார். உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க மாணிக்கம்னு உங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க மாணிக்கம்னு உங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க மாணிக்கம்ன்றது தெரிய வருகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், சீக்கிரமாய் வரும். நீ பெரிய தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். கைகளை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே நான் ஒரு நாள் என்ன பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எனக்கு ஒரு வீடு கூட இல்லையே தங்குறதற்கு, எனக்கு ஒரு தாளந்துமே இல்லையே. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவு தாளந்தா இருக்காங்க, எவ்வளவு ஞானமா நடக்கிறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே இல்லையே, நான் மட்டும் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேனே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல உன்னை பார்க்க வேண்டாம், உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், நான் பெரியவர், நான் பெரியவர், பெரியவர். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஓ ஹல்லேலூயா. சவால்களை நீங்கள் சந்திப்பீர்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நீங்கள் சந்திப்பீர்கள், அந்த காரியத்தை வெற்றியாய் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு அந்த காரியத்தை உங்களுக்காக செய்து முடிப்பார். ஆமென். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவு சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட. இப்ப சொல்லும், புது கிருபை தாரும் தேவா, புது வல்லமை தாரும் தேவா. ஓ கிருபை தாரும் தேவா, புது வல்லமை தாரும் தேவா. என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நடத்தும் புதிய கிருபை. சொல்லும், புது கிருபை தாரும் தேவா, புது வல்லமை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, வல்லமை தாரும் தேவா. ஆமென் சொல்லுவோம். ஸோ இனி ஒரு காலம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களை எப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பார்க்கவே வேண்டாம். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பார்க்காதீங்க, உங்களை பார்க்காதீங்க.
உங்களை பார்த்தா நீங்க விழுந்துருவீங்க. ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளோ திறமைசாலிகள் அல்ல, நம்முடைய முன்னோர்களும் அவ்வளோ திறமைசாலிகள் அல்ல, நம்ம பெரிய கோடீஸ்வரர்கள் அல்ல. சிலருக்கு அவங்கள பார்க்கும்போதே அவங்களுக்கு பயமா இருக்குது. இந்த வயசுலேயே நான் இவ்வளோ பலவீனமாக இருக்கிறேனே, நான் எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்ற போகிறேன்? இந்த வயசுலேயே எனக்கு ஒன்றுமே வாய்க்கலையே, நான் என்ன பண்ண போகிறேன்? அவங்கள பார்த்து 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 பார்த்தே நான் வேஸ்ட்டு, நான் சம்பாதிக்கலை, நான் முன்னேறலை, நான் எல்லாரும் மாதிரி ஞானமாக இல்லை, நான் அறிவுள்ளவனா இல்லை, எனக்கு எல்லாத்துலேயுமே ரொம்ப நான் டவுனாக இருக்கிறேன், நான் எல்லாம் செய்ய முடியாது. இல்லவே இல்லை. உங்களை பார்க்கவே வேண்டாம். நம்ம மண்ணு தான். ஆனால் நம்ம ஒருத்தரை பிடிச்சிருக்கோம்ல, அவர் ரொம்ப பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி யாராவது ஒருத்தரத்துல ஆண்டவர் பேசிட்டு இருப்பார். உங்க மனசுல அப்படிதான் இருக்கலாம். உங்களை பார்த்து நான் தகுதி இல்லை, நான் சொல்றேன் அந்த வார்த்தை தான் உங்களை உயர்த்த போகுது. ஆமேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை தான் தேடுறாரு, பலசாலிகள் எல்லாம் தேடல. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாய் ஆண்டவர் உலகத்திலே பலவீனமானவர்களாம் தேடுறாரு. உங்களை தான் கர்த்தர் தேடுறாரு. கர்த்தருக்கு நீங்க தான் வேணும். பலவீனமானவங்க தான் வேணும் கர்த்தருக்கு, இல்லாதவங்க தான் கர்த்தருக்கு வேணும். அப்பதான் உள்ளவைகளை கர்த்தர் அவமாக்குவார். அதனால எந்த சவாலுக்கு முன்னாடி நின்னாலும் ஆண்டவரை நான் ஒன்று சொல்றேன், என்ன நான் பார்க்க மாட்டேன், எனக்குள்ளே இருக்கிற இயேசு ஒரு பெரியவர். இன்னைக்கு இந்த செகண்ட் டே இந்த ஜபத்தை முடிச்சுட்டு போய் உங்க சவாலுக்கு முன்னாடி போய் நின்று சொல்லுங்க. இதுவரைக்கும் அதை பார்த்து பயந்து போய் என்ன பண்ண போறேனோ என்னால் பண்ண முடியாதுன்னு உங்களையே நீங்க மைனஸா அவிசுவாசமா நினைச்சத போய் நின்று சொல்லுங்க. இல்லை, எனக்கு பலன் இல்லையா, எனக்கு ஞானம் இல்லையா, ஆனா என்னை அழைச்சவர் ஞானம் உள்ளவர், என்னை நடத்துகிறவர் பலன் உள்ளவர், என்னை அழைத்தவர் பணக்காரர், என்னை அழைத்தவர் கோடீஸ்வரர், என்னை அழைத்த தேவன் மகா உன்னதமானவர். அவருக்கு முன்பாக பர்வதங்கள் நடுங்கும், அவருக்கு முன்பாக மலைகள் பெயர்ந்து போகும். ஆமென் சொல்லுவோம்.